நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு ஆய்வுக்கு பின் சென்னை செல்லும் வழியில் குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மழையில் 13வது கொண்டைப்பூசி வளைவில் மண்சரிவு ஏற்பட்ட பகுதியை பார்வையிட்டார். பின்பு 9வது கொண்டைப்பூசி வளைவு பகுதியில் தென்காசி கடையம் பகுதியிலிருந்து சுற்றுலா வந்த பேருந்து விபத்துக்குள்ளான பகுதியை பார்வையிட்டார். பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ஏவ வேலு மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையிலேயான தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்க மத்திய அரசிடம் ரூபாய் 18 கோடி கேட்டு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகத்தில் தனிக்குழு அமைக்கப்பட்டு மண் சரிவுகள் மற்றும் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். மாவட்டத்தை இணைக்கிற தேசிய நெடுஞ்சாலை 67 இந்த பகுதி சென்ற மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த பெய்யா மழை என்ற ஒரு மழை பெய்த பொழுது இந்த சாலையில் 17 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து துறைக்கு ஒரு 9 மணி அளவில் செய்தி கேட்ட உடனேயே துறை சார்ந்த பொறியாளர்கள் விரைந்து ஒரு 3 மணி நேரங்களில் இந்த 17 இடங்களில் மண் சரிவு எல்லாம் அகற்றப்பட்டு போக்குவரத்து சரி செய்தார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை ஜாம்பவானோடை மேலக்காடு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளராக உள்ளார். இவர் இடும்பாவனம் காலனி தெருவை சேர்ந்த சாந்தி என்பவரின் மகன் ராம்குமாருக்கு கிராம உதவியாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி பல தவணைகளாக 2,65,000 பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக ராஜேந்திரனிடம் சாந்தி வேலை குறித்து கேட்டுள்ளார். மேலும் ராஜேந்திரன் எந்தவித பதிலும் அளிக்காத காரணத்தினால் இதுகுறித்து சாந்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்த நிலையில் ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் ஆனந்தவள்ளி என்பவரிடமும் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்தது. இந்நிலையில் மோசடியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூகத்தினரும் கூடி வாழ வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசு வழங்கும் அனைத்து சலுகை மற்றும் உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இணைய வழி மோசடியில் சிக்காமல் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், பொதுமக்கள் என பலர் பங்கேற்றனர். முன்னதாக நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. கடலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசரும் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல் தலைவருமான நீதியரசர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு ஆய்வுப் பணி மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் இலவச சட்ட உதவி யார் யாருக்கு வழங்கப்படுகிறது, முறையாக சட்ட உதவி வழங்கப்படுகிறதா என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மாவட்ட நீதிமன்றத்தில் முடிக்கப்படாத வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகளை நீதியரசர் வைத்தியநாதன் வழங்கினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நீதிபதிகள் ஜவஹர், உத்தமராஜா, பிரபாகர் மற்றும் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி, காட்டுமன்னார் கோவில், குமராட்சி, கீரப்பாளையம், ஸ்ரீமுஷ்ணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் தற்போது சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் பருவநிலை மாற்றத்தால் இலைச்சுருட்டு புழு, புகையான் உள்ளிட்ட பல்வேறு நோய் தாக்குதல் ஏற்பட்டு நெல் பயிரின் இலைகள் வெண்மை நிறமாகவும் கருகியும் வருகின்றன. இது தொடர்பாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தலின்படி பல மருந்துகள் அடித்தாலும் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களது வாழ்வாதார பாதுகாக்க உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வேதனையோடு கோரிக்கை வைத்துள்ளனர்.
ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 15 பேருடன் ஒரு வேன் சாத்தூர் கோவில்பட்டி 4 வழி சாலை வழியாக கன்னியாகுமரிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியைச் சேர்ந்த கார் சபரிமலை சென்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு கோவில்பட்டியிலிருந்து சாத்தூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் சாத்தூர் சாய்பாபா கோவில் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியேட்டர் மீது மோதி உருண்டு எதிரே வந்த வேன் மீது மோதியது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த வேன் ஓட்டுநரான சீனிவாசராவ், அனில், சாய், சந்தீப் உள்ளிட்ட 6 பேரும், காரில் பயணம் செய்த பிரசாந்த், முரளிகிருஷ்ணா, வெங்கடேஷ் உள்ளிட்ட 7 பேரும் என மொத்தம் 13 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சாத்தூர் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியும் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான அனுஷ்யா இன்று சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், போலியாக பத்திரப்பதிவு செய்தாலோ அல்லது ஆள்மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்தாலோ அதை ரத்து செய்வதற்கான மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு நடைமுறையில் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி திரைப்பட நடிகை வாணிஸ்ரீயின் 7 கோடி ரூபாய் நிலம் மீட்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு நானும் அதுபோன்று பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாராளுமன்றத்தில் உச்சக்கட்ட பாதுகாப்பு இருக்கும்போது ஒரு நபர் எல்லாவற்றையும் மீறி உள்ளே சென்று புகைக்குண்டை வீசியிருக்கிறார் என்றால் இது பெரும் தோல்விதான் என்று கடுமையாக விமர்சித்தார். சினிமா ஆக்ட்ரஸ் வாணிஸ்ரீ மேடம் தனது 7 கோடி ரூபாய் சொத்துக்களை சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அதில் அவர்களால் ஜெயிக்க முடியாமல் அவர்கள் தன்னுடைய சொத்தையே இழந்து விட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது நமது தமிழக முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்தின்படி அவருடைய ஆள் மாறாட்டத்தை கண்டுபிடித்து அவர்களுக்கு அந்த 7 கோடி ரூபாய் சொத்து வருவதற்கு வழிவகை செய்தவர் நமது தமிழக முதல்வர். அந்த சட்டம் மிகச் சிறப்பான சட்டம். இன்றைக்கு நானும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.